மகாலய பட்சம் வீடு தேடி வரும் முன்னோர்கள். திதி கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் பற்றிய தகவல்கள். பித்ரு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்துல வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். பொதுவா ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவரிடம் ஒப்படைப்பாராம். மகாலய பட்ச காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தில் விடுகின்ற எல் மற்றும் தண்ணீரை ஸ்வேதா தேவி என்பவள் மிக எளிதாக பிதர்களிடம் சேர்த்து விடுகிறார் என்பது நம்பிக்கை. புரட்டாசியில் வரும் அமாவாசை மாதமே மகாலய அமாவாசை எனப்படும். வசிஷ்ட மகரிஷி, தசரதர், யாதி, துஷ்யந்தன், நலன், ஹரிச்சந்திரன், காத்தவீரியாச்சனன், ஸ்ரீராமர், தர்மர் முல்லானோடு மகாலயம் செய்திட பெருமை பேறு பெற்றனர் என்கின்ற புராணங்க. இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்க யாவும் நமது முற்பிறப்பு பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே அமையும். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை இதுவே. அப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலங்களை சரியாக பெற்றுத் தருவதில் பித்ருக்கள் எனப்படும் நம் முன்னோர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த வாழ்வில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளுள் பிதிர் காரியங்கள் ஒன்று. பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினா அவங்க கோபத்துக்கு ஆளா நேரிடும். அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை வித்திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை. வருடத்தில் துருமாதங்களில் வரும் அமாவாசையின் முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அவர் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராரத்தம் முதலியன செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும். மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவர்கள் விருப்பமான இடத்துக்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் இந்த மகாலய பட்ச தினங்களாய 15 நாட்களிலும் பித்ரு தேவதைகள் யமதர்மனிடம் விடைபெற்று தங்கள் குடும்பத்தினருடன் தங்கி விடுவர் என்பர். மகாலய பட்ச காலத்தில் புனித நீர் நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூடவே தானமும் செய்ய வேண்டும். முறைப்படி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அரிசி, வாழைக்காய், தச்சினை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை இந்த மகாலய பட்சல திருப்தி செய்ய வேண்டும். பூமியில பிறந்த எந்த ஜாதி, மதம், மொழியை சேர்ந்தவராய் இருந்தாலும் அவரவர் கட்டாயமா இந்த நாளில் தானிய வகைகள், கரும்பு, அன்ன, பழம் போன்றவைகளை தங்களா இயன்ற வரையிலும் தானம் செய்திட வேண்டும். ஒரு புரட்டாசி அமாவாசை என்று அன்னதானம் செய்தா 14 ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்தமைக்கான புண்ணியம் நம்மை வந்து சேரும். நாம் தர்ப்பணம் செய்கையில் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே ரேகைகள் வழியாக கீழே வரும் தர்ப்பந்த நீரிச்சி பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்புகிறது என்பது நம்பிக்கை. பூமியிலிருந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருலோகத்தை சென்றடைகிறது. மகாலய அமாவாசை அன்று பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் மிக அபரிதமான பித்ருக்களின் ஆசி இருக்குது. நாம் அளிக்கும் நீரையும் எல்லையும் தேடி கோடான கோடி பித்ருக்கள் பூமிக்கு வருவார்கள். அதனால் வாழும் காலத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளான இவர்கள் ஆன்மா சாந்தியடைய அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அவர்கள் தமது சொந்த ஊரில் இருக்கும் எந்த கோவில் வாசலிலும் தானம் செய்யலாம். அயல் நாடுல இருப்போர் அநாத இல்லங்களில் செய்யலாம். இது எதுவும் முடியாதவர்கள் நமது ஊரில் அல்லது நமது வீட்டின் அருகிலோ அல்லது நமது ஊரில் இருக்கும் பழமையான கோவிலில் இருக்கும் பசுவுக்கு 6 வாழைப்பழங்கள் அளிக்க வேண்டும். தந்தை இருக்கும் போது மகன் பித்ரு காரியங்கள் செய்யக்கூடாது. பசுவுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் இவற்றை வாங்கி தரலாம். மகாலய பட்ச காலமான போடு நாட்களை எந்தெந்த நாளில திதி கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சஷ்டி திவ்ய தன்மை ஓங்கும். சப்தமி மேல உலகத்தினர் ஆசி. அஷ்டமி நல்லறிவு வரும். நவமி ஏழு பிரிவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை. தசமி தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும். ஏகாதசி வேதவிச்சை, கல்வி, கலைகளில் சிறக்கலாம். துவாசி தங்கம், வைர ஆபரணங்கள் சேரும். திரையோதசி நல்ல குழந்தைகள், கால்நடை செல்வம், நீண்ட ஆயு கிட்டும்.
முழுமையான இல்லறம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அமாவாசை மூதாதையர் ரிஷிகள் தேவலின் ஆசி கிட்டும். பித்ரு தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசியை பெற்றுள்ளுங்க.